Happy morning, dear friends. Here's yours, Dr. Rajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம of course மூணாவது மாடியூல்ல இருக்கோம், that is flow control. ஓகேங்களா? So இந்த exact flow controlல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமோட flow எப்படி போகணும் and என்ன மாதிரியான டிசிஷன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த exact flow control statements. And in the flow control statements பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு விதமான statements இருக்கு. That is conditional statements, iterative statements and transfer statements. So இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது of course conditional statements தான். சரிங்களா? So conditional statements அப்படின்னு பாத்தீங்கன்னா first of all if அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். So what it just does, அதாவது பாத்தீங்கன்னா if நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, that is இங்க ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு கண்டிஷனல்ல தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஒரு கண்டிஷன் ட்ரூ இருக்கும் போது, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் போது இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இங்க என்ன பண்றோம், இஃப் அப்படிங்கிற இந்த கண்டிஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். அண்ட் அதே சமயத்துல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாக்ட் இஃப் டுவர்ட்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கும்போது இந்த எக்ஸாக்ட் சின்டாக்ஸ் கரெக்டா இருக்கணும். இந்த சின்டாக்ஸ் கரெக்டா இருக்கணும்னா of course இங்க if with a condition and இந்த கோலன் நம்ம கொடுக்கணும். So இந்த கோலன் நம்ம கொடுத்து நம்ம என்டர் பண்ணினோம்னா of course நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இண்டென்டேஷன் வரும். அண்ட் of course நம்ம பாத்தீங்கன்னா இண்டென்டேஷன் அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் செஷன்ஸ்லயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஓகேங்களா? சோ இண்டென்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா வாட் எவர் த ஸ்டேட்மெண்ட் இந்த எக்ஸாக்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு கீழே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு கீழே இருக்கிற பிளாக்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். தட் இஸ் வாட் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்கான கான்செப்ட். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். சோ இந்த எக்ஸாக்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சின்டாக்ஸ் எப்படின்னா இஃப் வித் அ கண்டிஷன் அண்ட் நாம இங்க கோலன் கொடுக்கிறோம். சோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் போது, அதாவது இந்த கண்டிஷன்ல இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம், அந்த எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை ஆகும்போது we are just going to execute இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்க போறோம். அண்ட் அதோட ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு டைம் நம்ம வியூ பண்ணிடலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு if இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன்ல டுவர்ட்ஸ் த ஸ்டேட்மெண்ட், அதாவது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோமோ அந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரியும், அப்ப அது கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஓகே டோன்ட் கோ இன்சைட் ஆஃப் த பிளாக், அதுக்கு அடுத்த லைனுக்கு யூ ஜஸ்ட் கோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த ஃப்ளோவை நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஃபைன். சோ நம்ம இதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸா பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா இங்க ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் கிரேட் வந்து நம்ம 70 அப்படிங்கறத அசைன் பண்ணிருக்கோம். அண்ட் இன் such a case இப்போ அந்த கிரேட் இஃப் இட் இஸ் கிரேட்டர் than or equal to 65 இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இங்க ட்ரூ கண்டிஷன். சோ ட்ரூ சாட்டிஸ்ஃபை ஆகும்போது என்னவாகும், இந்த பிளாக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். சோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பிளாக்ல ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கும்போது இது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். சோ அந்த பிரிண்டிங் நம்மளுக்கு இங்க வருது. அதுதான் இந்த எக்ஸாக்ட் கான்செப்ட். சரி, ஓகே, நம்ம இதுல கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் ஐ ஜஸ்ட் ஒரு சிம்பிளான திங், நான் நம் அப்படிங்கறத ஒரு நம்பர் 3 அப்படிங்கறத நான் இங்க அசைன் பண்ணிடுறேன். சோ இப்போ இங்க கவனிச்சீங்கன்னா இஃப் கண்டிஷன்ல அதே நம் whether it is greater than 0 இருக்கும்போது, greater than or equal to 0 இருக்கும்போது, and இந்த இடத்துல நான் கோலன் கொடுக்கிறேன். அண்ட் உங்களுக்காக ஒரு நிமிஷம் கவனிச்சீங்கன்னா தெரியும், நம்ம இந்த இண்டென்டேஷன் அப்படிங்கறத நம்ம இங்க ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணினோம். சோ இந்த சின்டாக்ஸ் இது நம்மளுக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா 1 செகண்ட் நான் இங்க என்டர் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணும்போது இட் ஜஸ்ட் ஃபார்ம்ஸ் an indentation. சோ இங்க நம்மளோட கர்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 tab ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க போகுது. ஓகே, இப்போ இது ட்ரூவா இருக்கும்போது what do you want to execute அப்படின்னு பாத்தீங்கன்னா print off. okay, it's a positive. okay, it's a positive number. okay, so இப்போ இங்க பாத்தீங்கன்னா of course இது ட்ரூவா இருக்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோம். சோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்ல yes it's a positive number அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகேங்களா? சோ இதே சேம் திங் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் இங்க வேற இன்னொரு நம்பரை நான் ஸ்பெசிஃபை பண்றேன். okay, so in the print out of the loop
ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார எனக்கு ட்ரூ கண்டிஷன். சோ அதனால எனக்கு இதுக்குள்ள இருக்கிற எக்ஸாக்ட் விஷயம் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா வாட் ஹேப்பன்ஸ், அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ப்ரோக்ராம்ல ஃப்ளோஸ் போகுது இல்லையா, சோ இட் ஆல்சோ கண்டினியூஸ் அடுத்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த லூப் அதுவும் நம்மளுக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இன் சச் கேஸ் இப்போ நான் திருப்பியும் வேற ஒரு விஷயத்தை நான் ஸ்பெசிஃபை பண்றேன் அண்ட் யா இதையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு நெகட்டிவ் நம்பரை இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். சோ இப்போ என்ன ஆகும், அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே இந்த இஃப் கண்டிஷனுக்கு வரும். சோ இஃப் அப்படிங்கிற கீவேர்டை பார்த்தோன்னே ஒரு கண்டிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. சோ அந்த கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னே வெதர் இட் இஸ் ட்ரூ, நோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட். ஏன்னா இது கிரேட்டர் தென் ஜீரோவாவும் இல்லை, ஈக்குவல் டு ஜீரோவாவும் இல்லை. சோ அதனால வாட் ஹேப்பன்ஸ், இந்த பிளாக்குக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண உள்ளவே போகாது. அதுக்காக வாட் ஹேப்பன்ஸ், இட் ஜஸ்ட் கோஸ் அவுட் ஆஃப் த லூப். அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் லைன் ஆஃப் த லூப் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் த லூப் அப்படிங்கறது இங்க எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் ஹேவ் அ நோட் ஆஃப் இட். ஈச் அண்ட் எவ்ரி டைமும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு யூ ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் திஸ். ஓகே, அண்ட் ஒன் மோர் ஸ்மால் எக்ஸாம்பிளும் நான் இங்க கொடுத்துறேன். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் கோ வித் num1 and num2. So இங்க பாத்தீங்கன்னா let I just give 6,8. So அப்ப num1 வந்து பாத்தீங்கன்னா 6, num2 வந்து பாத்தீங்கன்னா 8. And if num1 is less than num2 and colon கொடுக்கிறேன். So enter பண்ணும்போது indentation form ஆகுது. So printing value of num1 is lesser. So இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு value of num1 is lesser அப்படிங்கிற மாதிரியான அவுட்புட் நம்மளுக்கு வருது. சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா what happens, அதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல if எனக்கு ட்ரூவா இருக்கும்போது, இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருக்கும்போது, சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. சரி, இப்போ இங்க இருக்கிறது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம், அஃப்கோர்ஸ் இந்த லூப்ல இருந்து வெளியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். சோ ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் எப்போ, இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருக்கும்போது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்ப ஃபால்ஸா இருக்கும்போது இது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். சோ அதனால இஃப் கண்டிஷனை மட்டும் போட்டோம். இன் சச் a கேஸ் ஃபால்ஸா இருக்கும் போதும் எனக்கு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப நான் என்ன பண்ணணும், அஃப்கோர்ஸ் அதுக்கு வேற எந்த இதுவுமே இல்ல, ஜஸ்ட் இங்க எல்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணினாவே போதும். அண்ட் இங்க ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க கண்டிஷன் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல எல்ஸ்ல நம்மளுக்கு கண்டிஷன் இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபால்ஸா இருக்கிறதுனாலதான் இங்க நம்மளுக்கு எல்ஸ்ல வருது. சோ இதனால இங்க ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சோ இந்தது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னாவே, இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலனாலவே இந்த எல்ஸ்ல இருக்கிறது டிஃபால்ட்டா எக்ஸிக்யூட் ஆயிட்டு it just comes out of the if loop. ஓகேங்களா? so that is what if and else. so இந்த if and elseல ஒரு ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். so now next நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா if with a else combination. so இங்க பாத்தீங்கன்னா if condition, இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். இதே ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸுக்கு போயிடும். வேறஸ் எல்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கு, அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை பிளாக்லயும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது சில ஸ்டேட்மெண்ட்ஸும் ஃபால்ஸா இருக்கும்போது சில ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ட்ரூவா இருக்கும்போது இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் ஃபால்ஸா இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல அதே சேம் எக்ஸாம்பிள்ஸை நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். தட் இஸ் வெதர் இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் 60 அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா let I just give few more.
So பாத்தீங்கன்னா if num is greater than or equal to 0, okay, எனக்கு print it's a positive, else it's a negative. இந்த இடத்துல of course நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போறோம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல I am just going to get what is num and அந்த num let input வாங்கலாம் from the user கிட்ட இருந்து. Okay, so enter the number. ஓகேங்களா? சோ enter the number அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ of course இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? It is a text box. சோ இந்த exact text boxல நம்ம receive பண்றது string-ஆ தான் இருக்கும். And of course இங்க நமக்கு எக்ஸாக்ட்டா எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு இன்டீஜர். சோ இங்கேயே நம்ம டைப் காஸ்டிங் கொடுத்து இன்டீஜரை மட்டுமே நம்ம கெட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. சோ enter the integer number அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க கொடுத்துடலாம். சோ இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பரா இல்ல நெகட்டிவ் நம்பரா அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சோ லெட் ஐ ஜஸ்ட் கிவ் ஒரு நம்பரை நான் கொடுக்கறேன். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ அம் ஜஸ்ட் கிவிங் 3. சோ 3 அப்படின்னு நான் கொடுக்கும்போது என்டர் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நம்மளுக்கு வருது. சோ என்ன ஆகுது அப்படின்னா நாம அந்த 3 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருக்கிறதுனால இந்த பிளாக்குக்குள்ள நம்மளுக்கு இங்க போகுது. சரி, இந்த பிளாக்குக்குள்ள இப்ப போகுது. எப்போ? இந்த ட்ரூ கண்டிஷனா இருக்கும்போது. சரி, இதுவே நம்மளுக்கு இது நெகட்டிவா இருக்கட்டும். வாட் ஹேப்பன்ஸ்? சோ இந்த இடத்துல ஐ அம் ஜஸ்ட் கிவிங் லேட். ஓகே, சோ -7 அப்படின்னு கொடுக்கிறேன். சோ இட் இஸ் நெகட்டிவ். அதாவது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இல்ல, அதனால எல்ஸ்க்கு போயிடுச்சு. சோ இந்த எல்ஸ்ல நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? பிரிண்ட் இட்ஸ் a நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்காக இன்னொரு எக்ஸாக்ட் காம்பினேஷன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா நான் இங்க 0-வை கொடுக்கிறேன். சோ இந்த 0 அப்படிங்கும்போது what is the exact condition? Of course நம்மளுக்கு இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் தட் இஸ் கிரேட்டர் than or equal to 0 இல்லையா? சோ கிரேட்டர் than or equal to 0 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது கைண்ட்லி ஜஸ்ட் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. இங்க என்ன மாதிரியான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படிங்கும்போது அதோட ரிலேட்டடான ஃபங்க்ஷனாலிட்டிஸை இங்க கொடுங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே இந்த if else அப்படிங்கிற மாதிரியான வரும்போது இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வரும் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. இங்க சில ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்மளுக்கு நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இங்க இஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் இதுக்கு கீழே இதோட கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல மீதி இருக்கிற ஃபர்தர் இருக்கிற ஃப்ளோஸ் ப்ரோக்ராம் ஃப்ளோஸ் இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ இப்போ இதுக்கான எக்ஸாக்ட் கரெக்ஷனை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணுங்க. வாட் இட் ஹாஸ் டு பி அப்படின்னா இட் இஸ் a பாசிட்டிவ் ஆர் 0. சோ இங்க நான் அதை தான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். கிரேட்டர் than or equal to 0 அப்படின்னு இருக்கும்போது அப்கோர்ஸ் பாசிட்டிவ் மட்டும் இல்ல 0 அப்படின்னா 0 அது பாசிட்டிவ் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த எக்ஸாக்ட் டிஸ்கஷன்ஸ்க்காக நான் போகல. சோ விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைண்ட்லி ஜஸ்ட் ஸ்பெசிஃபை இதே சேம் திங் வேற ஏதாவது ஒரு கண்டிஷன்லயோ வேற ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகே, நம்ம ப்ரீவியஸா ஒரு மல்டி வேரியபிள்ஸ் மாதிரி ஒன்று போட்டோம் இல்லையா? ஸோ அதையும் இங்க நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ num1 and num2 which is 6 and 8. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல if num1 is greater than num2 அப்படின்னு இருந்துச்சுன்னா I just make it print num1 is greater. Okay, and backslash கொடுத்துறேன். So இங்க else print num2 is greater. Okay, இப்போ இந்த எக்ஸாக்ட் விஷயத்துல நம்மளுக்கு என்ன எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் இந்த இது num1 is greater-ஆ
இல்ல. அப்கோர்ஸ் num2 தான் நம்மளுக்கு கிரேட்டர். சோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது num2 இஸ் கிரேட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் வரும். ஓகேங்களா? இல்ல இன்னொரு விஷயமும் நம்மளுக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன இருக்கு? ரெண்டு நம்பரும் ஈக்குவலா வரலாம் இல்லையா? இல்லையா? சோ அந்த மாதிரியான சமயத்துல அப்ப இன்னொரு கண்டிஷனும் இருக்கு அப்படிங்கும் போது அதை நாம எப்படி பண்ணலாம்? என்ன விதமான பண்ணலாம்? அப்கோர்ஸ் அதுவும் இருக்கு. லெட் வி ஜஸ்ட் see it further. அதுக்கு முன்னாடி ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இங்க கொஞ்சம் நான் எக்ஸசைசஸ் மாதிரி நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இதை கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஓகே, சோ லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப், எலிஃப், எல்ஸ். அதாவது நம்ம ப்ரீவியஸா பார்த்ததுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஐ ஜஸ்ட் கோ ஹியர். எனக்கு இஃப் அண்ட் இங்க ஒரு கண்டிஷன், இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். இதுவே எனக்கு இது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எல்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, நிறைய கண்டிஷன்ஸோட காம்பினேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்ஸ் ஒரு எல்ஸ் பத்தாது, அப்கோர்ஸ் இன்னொரு கண்டிஷனையும் நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படிங்கும் போது, எக்ஸ்கியூஸ் மீ, சோ கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் இந்த இடத்துல நம்ம செக் பண்றோம், இது ட்ரூவா இருக்கும்போது இந்த இடத்தமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்னொரு கண்டிஷன், அதாவது எல்ஸும் இஃப்பும் சேர்ந்த மாதிரியான விஷயம், இதை எப்படி சொல்லுவாங்கன்னா எலிஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த இடத்துல ஒரு கண்டிஷன். அப்ப இந்த எலிஃப் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, அப்கோர்ஸ் இது ட்ரூவா இருக்கும்போது இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அப்கோர்ஸ் எல்ஸ். சோ எல்ஸ்ல கண்டிஷன் இல்ல. சரி, ஓகே. இப்போ இதுல இன்னொரு விஷயமும் கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எலிஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னொரு விஷயமா நான் சொல்றேன். ஒரு இஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு எல்ஸ் மட்டும்தான். ஓகே, நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு இஃப் கண்டிஷன்ல ஒரு எல்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஆனா ஒரு இஃப் கண்டிஷன்ல எத்தனை எலிஃப் வேணாலும் இருக்கலாம், எத்தனை எலிஃப் வேணாலும் இருக்கலாம். அப்கோர்ஸ் நாம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பார்த்தது இஃப் மட்டும் தான் பார்த்தோம். எல்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். சோ அதே மாதிரியான கண்டிஷன்ல இந்த எக்ஸாக்ட் இஃப்க்கு எல்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, இங்க எல்ஸ் கண்டிஷன்ஸ் வச்சே நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகே, இப்போ இங்க கவனிச்சீங்கன்னா எனக்கு இஃப் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன், இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுவே எனக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற அடுத்த கண்டிஷனை செக் பண்ண போயிடும். இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு திருப்பியும் கண்டிஷனை செக் பண்ணுது. இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்ல அப்படிங்கும் போது அடுத்த ஸ்டேட்மெண்ட், இப்படி அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும். இங்க டு த லாஸ்ட் இது எக்ஸாக்டா மேட்ச் ஆகல, சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா வேற வழி இல்ல, நம்மளுக்கு இங்க எல்ஸ் இருக்கான்னு பார்க்கும். எல்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துரும். ஓகே, இன் சச் அ கேஸ் ஒரு இடத்துல, அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துலன்னு வைங்களேன். சோ நான் இங்க இருக்கேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்ல ஃபால்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்ல ஃபால்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா, ஆமா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. அப்படி இருக்கும்போது அப்கோர்ஸ் இங்க இருக்கிற கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துரும். சோ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னாவே இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட். ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட், அதாவது சாட்டிஸ்ஃபை ஆச்சு, கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னாவே அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துரும். சோ இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகாத போது எல்ஸுக்கு பார்க்கும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா எல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வரும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்ல அப்படின்னா எதையுமே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது, ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட். ஓகேங்களா? சோ இத மைண்ட்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. லெட் வி ஜஸ்ட் see few examples.
So இன்னைக்கு நாம எக்ஸாம்பிள்ஸ் இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா here it is. So if condition ட்ரூவா இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸா இருக்கும்போது அடுத்த கண்டிஷனுக்காக செக் பண்ண போயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருக்கும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எலிஃப்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அதை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் ஃபால்ஸா இருக்கும்போது இட் ஜஸ்ட் கம்ஸ் டுவர்ட்ஸ் த எல்ஸ், அதுக்கப்புறமா நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஓகே, ஆல்ரெடி நம்ம அதே சேம் விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லெட் வி ஜஸ்ட் ஹேவ், இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஐ ஜஸ்ட் கோ வித் இஃப் நம்பர் தட் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா பிரிண்ட் இட்ஸ் பாசிட்டிவ். இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்ஸும் இஃப்பும் போட போறேன். ஸோ எல்ஸும் இஃப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃப். அண்ட் இந்த இடத்துல எலிஃப்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணின உடனே இட் ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃபார் கண்டிஷன். அண்ட் இங்க பாருங்க, நான் டபுள் ஈக்குவல் கொடுத்துருக்கேன். இந்த டபுள் ஈக்குவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0. ஓகே, ஸோ நான் இங்கே ஸ்பெசிஃபை 8 ஈக்குவலண்ட்டை செக் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ லாஸ்டா எல்ஸ் பிரிண்ட் இட்ஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ நான் ஒரு நம்ம இங்க அசைன் பண்றேன். இஃப் இட் இஸ் நம் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னா வாட் இட் ஹேப்பன்ஸ்? nothing but the thing நம்மளுக்கு பாசிட்டிவ். அண்ட் இதே சேம் திங் இப்போ எனக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் 0 என்ன பண்ணும்? இஃப்ல கண்டிஷன் செக் பண்ணும். இட் இஸ் ஃபால்ஸ், ஸோ இதுக்குள்ள போகாது. தட் இஸ் பிரிண்ட் அப்படிங்கிறத இது எக்ஸிக்யூட் பண்ணாது. அதுக்கு பதிலாக அடுத்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இந்த கண்டிஷனை இங்க செக் பண்ணது, ஆமா இட் இஸ் ஈக்குவல், ஸோ தட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதனால இதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகிறது இட்ஸ் 0. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா we can just give number of elif conditions. ஸோ அது ஒரு விஷயமா பார்த்துடலாம். ஸோ ஃபார் an example, let I just give grade அப்படிங்கிறது இங்கே ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் an example 80 or let me just go for 65. ஓகே, ஒரு வேல்யூவா அசைன் பண்ணியிருக்கோம். இங்க கவனிங்க, if grade is greater than or equal to 90, நான் கோலன் கொடுக்கிறேன். இந்த இடத்துல I just want to print A grade. ஓகே, and next elif அதே சேம் இங்கேயும் நான் செக் பண்றேன். grade they greater than or equal to 80 and இந்த இடத்துல it is printing B grade. And again I have a condition and இங்க பாத்தீங்கன்னா it is greater than or equal to 70 and I'm just going to make it as like C grade. Still it is not, இன்னும் நிறைய இருக்கு கொடுக்கலாம். என்ன மாதிரியான எத்தனை எலிஃப் வேணாலும் நம்ம இங்க கொடுக்கலாம். ஸோ இன் சச் அ கேஸ் இங்க பாத்தீங்கன்னா வாட் ஐம் ஜஸ்ட் கிவிங், கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், சின்டாக்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ என்ன மாதிரியான சின்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி தான் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் இண்டென்டேஷனும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுலயும் எரர் பண்ண வேண்டாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் இந்த இடத்துல எல்ஸ். ஓகே, பிரின்ஸ் ஃபெயில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டா எங்க வருதுன்னு பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா இஃப் கிரேட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 இல்ல, அதனால இங்க உள்ள போகாது. எலிஃப் இந்த கண்டிஷனை செக் பண்ணுது, கிரேட்டர் தென் 80 இல்ல, அதனால இந்த கண்டிஷனும் உள்ள போகாது. அண்ட் எலிஃப் கிரேட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 நோ, அதுவும் இங்கேயும் போகல. அப்போ கிரேட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அஃப்கோர்ஸ் எஸ். ஸோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிறது கிரேட் டி. ஓகே, அண்ட் இந்த இடத்துல
ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஸ்பெசிஃபை பண்றேன். எலிஃப் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இல்ல, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஸ்பேஸ்ல ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இஃப் இங்க ஒரு கண்டிஷன், எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் அப்படின்னோ இல்ல வேற சில ஃபங்க்ஷனாலிட்டி வேற சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். இதே மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எலிஃப் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனுக்கு போறோம். அண்ட் இங்க ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது இல்ல, ஒரு சில கண்டிஷன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ இங்க என்ன வருது? மோர் தென் ஒன் கண்டிஷன். சோ மோர் தென் ஒன் கண்டிஷன் அப்படின்னு வரும்போது 2 கண்டிஷனா இல்ல, 3 கண்டிஷனா இல்ல, 4 கண்டிஷனா, எத்தனை கண்டிஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். சரி, அப்போ இப்படி இருக்கும்போது நான் இதை எப்படி கம்பைன் பண்ணி நான் எடுத்துட்டு போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபைட் ஆஸ் லைக் லாஜிக்கல் ஆபரேட்டர். ஓகே, லாஜிக்கல் ஆபரேட்டர் அப்படிங்கறதுல நம்ம மெயினா 2 விஷயம் ஒன்னு பார்க்க போறோம். ஒன்னு அண்ட், இன்னொன்னு ஆர். சரி, இந்த அண்ட் அண்ட் ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு லெட் ஐ ஜஸ்ட் ஹேவ் கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 2 மட்டும் இருக்குன்னு வைங்களேன். சோ இந்த இடத்துல நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றது அண்ட் அப்படின்னு. சோ இதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும். அதுலயே நம்மளுக்கு தெரியுது இதுவும் ட்ரூ ஆகணும், இந்த கண்டிஷனும் எனக்கு ட்ரூவா வரணும், இந்த கண்டிஷனும் எனக்கு ட்ரூவா வரணும். அப்போ வேற வேற கண்டிஷன் இருந்துச்சுன்னா என்ன வரும்? அஃப்கோர்ஸ் கவனிங்க, இந்த இடத்துல நான் அவுட்புட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். சோ இப்போ என்ன மாதிரியான காம்பினேஷன்ல இருக்கலாம்? ஒன்னு இது ட்ரூ இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ் இது ட்ரூ, ரெண்டுமே ட்ரூ ரெண்டுமே ஃபால்ஸ். சோ இப்போ இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, எனக்கு ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் எனக்கு ட்ரூவா போகும். அப்போ 2 கண்டிஷனுமே எனக்கு ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 மட்டும் தான் கண்டிஷன் எடுத்திருக்கோம். 2 மட்டும் தான் லிமிடெட் கிடையாது, எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதை ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். சோ இந்த சமயத்துல இஃப் வி ஆர் ஹேவிங் மோர் தென் அ கண்டிஷன்னா தயவு செஞ்சு இங்க அண்ட் இருக்கா ஆர் இருக்கா இல்ல சீக்வன்ஸ் ஆஃப் அண்ட் அண்ட் ஆர் இருக்கா, அது எப்படி இருக்குங்கிறத ஒரு டைம் பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல இங்க ஒரு ட்ரூ அப்படின்னு இருக்கிறத விட ஒரு ஃபால்ஸ் நம்மளுக்கு வந்தாலும் இங்கே நம்மளுக்கு ஃபால்ஸ் தான். ஏன்னா நம்ம இங்க இருக்கிறது அண்ட் ஆபரேஷன். சோ ஒரு ஃபால்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சுனாலும் நம்மளோட அவுட்புட் ஃபால்ஸ் அப்படிங்கறத மறக்க வேண்டாம். எப்போ? அண்ட் ஆபரேஷன்ல. அண்ட் இதே ஆர் ஆபரேஷன்ல நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ற C1 அண்ட் C2 அப்படின்னு இருக்கும்போது வாட் வுட் பி மை அவுட்புட்? எனிதிங், ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ட்ரூ இருந்தாலே போதும், எனக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ், சாரி ட்ரூ. சோ இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரூ இருந்தாலே எனக்கு போதும், அவுட்புட் எனக்கு ட்ரூ ட்ரூ. ரெண்டுமே எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற சமயத்துல மட்டும்தான் எனக்கு ஃபால்ஸ். அதாவது நம்ம சொல்லும் போதே சொல்லுவோம், ஒன்னு இது ட்ரூவா இருக்கணும் இல்லைன்னா இது ட்ரூவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரூ அப்படிங்கிறது. சோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லெட் வி ஜஸ்ட் ஹேவ் இஃப் கண்டிஷன் 1 அண்ட் கண்டிஷன் 2. இப்போ பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்ல, இந்த எக்ஸ்பிரஷனும் நம்ம பண்ணணும். அதே 2 சமயத்திலயும் எனக்கு அண்ட் அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு ட்ரூ. இது 2ல எது ஒன்னு எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ட்ரூ கிடையாது. அதனால இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிகியூஷன் ஆகாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல தான் இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம போகும் அப்படிங்கறத நான் ப்ரீவியஸாவே சொல்லியிருக்கேன். சோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் அடுத்தடுத்து ஃபர்தரா ப்ரோக்ராமிங்கோட ஃப்ளோ இருக்க போகுது. ஓகேங்களா? சரி, இந்த இம்பார்ட்டன்ஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஒரு நிமிஷம் கவனிங்க. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, லெட் இட் ஹேவ் எலிஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல இருக்க போறோம். அதுல லாஜிக் ஆபரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சரி, அந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எடுக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ட் ஆபரேட்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ எனக்கு வந்து ஒரு 2 கண்டிஷனை நான் கொடுக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம வாங்கிக்கலாமா? ஏ அப்படின்னு கேட் பண்ணிக்கலாம். ஆர் நம்மன்னு நான் 0ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இப்போ இந்த ஏ எப்படி இருக்கணும்? ஒன்னு இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஓகே,
அப்படி இல்லனா இல்ல இது ஆக்சுவலா அண்ட் ஸ்பெசிஃபை பண்றேன். அப்போ அடுத்த விஷயமும் நமக்கு வரணும். தட் இஸ் a modulus 2 which is equal to 0. ஓகே, இது என்ன வரணும்? of course a modulus 2 which is equal to 0 அப்படிங்கும்போது என்ன? ரிமைண்டர் 0. ஓகே, so இப்படி ரெண்டுமே இருந்துச்சுன்னா I have to specify print a is even and positive. And next else or elif நம்ம elif கொடுப்போம். elif a greater than 0 and a modulus 2 that is not equal to 0 இப்படி இருந்துச்சுன்னா what I just want to make it print a is of course greater than ங்கிறதுனால it is positive and இந்த a modulus 2 இருக்கு இல்லையா, so அதுக்காக it is odd அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். and not yet ended, much more elif a which is equal to 0, so print a is 0 and last but not least else, so இந்த இடத்துல print a is negative. okay, so இப்போ first of all என்ன நம்மளுக்கு வரும்? இந்த if conditionல நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்னு a is greater than 0வா இல்ல it is false and a modulus 2 is equal to 0வா yes it's true. ஆனா according to andல ஒரு false வந்துச்சுனாவே இந்த conditional statement sorry இந்த exact flow statement execute ஆகுமா? ஆகாது. so what happens? அடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு இங்க போகுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா greater than 0வா இல்ல and அதே சமயத்துல இதுவும் ட்ரூவா இல்ல. சோ அப்படி இருக்கும்போது both the things are false. அதனால கண்டிப்பா இந்த எலிஃப்க்கு உள்ள போகவே போகாது. and next பாத்தீங்கன்னா of course நம்மளுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். so a is equal to 2 அப்படின்னு சாரி 0 அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆமா, சோ இந்த இடத்துல எனக்கு somewhere I just missed something. okay, sorry, இங்க equivalent. so equivalent. so இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு a is 0 அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணினேன். கைண்ட்லி இந்த எக்ஸாக்ட் கண்டிஷனை செக் பண்ணி அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, இந்த சமயத்துல இஃப் ஐ ஜஸ்ட் கிவ் லைக் திஸ், ஒரு நிமிஷம், நான் இங்க a வந்து 0 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் r அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல நான் r அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லாஜிக்கல் கேட்ஸும் வந்து இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா r தான். ஸோ அந்த ஆபரேஷன்ல இதை எடுத்துட்டு போயிடுறேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா r அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க என்ன விஷயம்? எனி ஒன் கேன் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ எனி ஒன் கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூவா இருந்தா போதும் அப்படின்னு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது ட்ரூவா இல்ல ஃபால்ஸ், இது ட்ரூவா? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ட்ரூ தான். பட் அப்படி இருக்கிற சமயத்துல நான் இங்க r அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணினேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னவாகும்? இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அதனால இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இஃப் லூப்ல இருந்து வெளியே வந்துட்டு போயிட்டே இருக்கும். சோ இந்த இது கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா எனக்கு a is greater than 0 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன் and it is even and positive. of course it is not an even. so 0 அப்படிங்கும்போது yeah it is not a number, but இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா yeah it is not. ஓகே, உங்களுக்கு இன்னும் நான் எக்ஸாக்டா புரிய வைக்கணும்னா I just specify this. இங்க நான் என்ன பண்றேன்னா a which is equal to -6 அப்படின்னு சொல்றேன். -6. சரி, இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இட் ட்ரூ இல்ல ஃபால்ஸ்? இஸ் இட் ட்ரூ? சோ இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் ட்ரூ. அப்படி இருக்கும்போது எனக்கு அவுட்புட் எப்படி வருது? a is even and positive. of course it is even, but ஆனா பாசிட்டிவா இல்ல, it is a negative. so அப்படி இருக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் ஹேவ் அ நோட், இங்க என்ன கண்டிஷன் கொடுக்கிறோம் அண்ட் அதோட இந்த எக்ஸாக்ட் ஃப்ளோ என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம் கான்செப்டையும் எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? சோ இங்க நான் r கொடுத்தேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த ப்ரோக்ராமே தப்பு தான்.
ஏன்னா எனக்கு இங்க 0 வர ஆக்சுவலா இட் இஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறது தானே வரணும். ஏன் இங்க பாசிட்டிவ் வருது? சோ அப்ப பாசிட்டிவ் வர்றேன் அப்படின்னா ஒண்ணு நான் இந்த ஆர் கண்டிஷன் இந்த இடத்துல கொடுத்தது தப்பு, அல்லனா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை நான் வேற மாதிரி கொடுத்துட்டு போகணும். So in the exact flow it is all depends on to this condition and அந்த condition கேத்தாப்ல தான் இங்க உள்ள இருக்கிற ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். அண்ட் திருப்பி நான் ஸ்பெசிஃபை பண்றேன், எல்லா இடத்துலயும் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. எனி நம்பர், எனி ஃபங்க்ஷன், எனி கான்செப்ட், இந்த கண்டிஷன் பேஸ்டா எனி ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அண்ட் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் சம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், கைண்ட்லி ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லெவல் 1 அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயமா நம்ம கொடுக்கல, நிறைய காம்பினேஷன்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? லெவல் 2 அண்ட் லெவல் 3 வரைக்கும் நம்ம போயிருக்கோம். ஸோ கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் திஸ் எக்ஸாக்ட் டிக்ஷனரிஸ் அப்படிங்கிறதுலயும் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாக்ட் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. இஃப் யூ ஹேவிங் எனி டவுட் ஆர் ரிலேட்டட் டு திஸ் ஆர் இல்ல இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கைண்ட்லி ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் பாக்ஸ் ஸோ தட் அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெசிஃபை திஸ் நெஸ்டட் இஃப். சோ நெஸ்டட் இஃப் அப்படிங்கும்போது ஒரே ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார எத்தனை இஃப் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். சோ இங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க போறேன். இஃப் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன், ஓகேங்களா? சோ இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருக்கும்போது சில விஷயம் எக்ஸிக்யூட் ஆகணும். இதுவே எனக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு எல்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இங்க ட்ரூவா இருக்கும்போது உங்களுக்கு என்னப்பா எக்ஸிக்யூட் ஆகணும்னு போயிட்டீங்கன்னா அங்கேயும் எனக்கு இன்னொரு இஃப் கண்டிஷன் அண்ட் அந்த எக்ஸாக்ட் இஃப் கண்டிஷன் இல்லாம எலிஃப் அண்ட் ஒன் மோர் எலிஃப் அண்ட் லாஸ்டா எல்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லை, இங்க இன் சச் அ கேஸ் இப்போ இதுவே நம்மளுக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே போகாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்ஸ்ல கவனிங்க, இஃப் இங்க ஒரு கண்டிஷன், இது ட்ரூவா இருந்தா ஓகே, இல்லைன்னா எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சரி. இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ ஒன் திங். இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கு. ஓகே, ஸோ இதை நான் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்றேன்னா இட் இஸ் அவுட்டர் இஃப், இது அவுட்டர் எல்ஸ், இது இன்னர் ஒன் இஃப், இது இன்னர் ஒன்னு எல்ஸ், இது இன்னர் 2 ஓட இஃப், இன்னர் 2 ஓட எல்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஓகே, சோ இப்போ இங்க கவனிச்சீங்கன்னா இந்த இஃப் எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா இன்னர் ஒன் இஃப் எக்ஸிக்யூட் ஆகும். இதுவே எனக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளோக்குள்ளேயே போகாது, இட் ஜஸ்ட் ஜம்ப்ஸ் டுவர்ட்ஸ் த எல்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, இதுல இருந்து அப்படியே போயிடும். ஓகே, இங்க கமிங் டு திஸ், இப்போ எனக்கு இந்த இஃப் ட்ரூ, இந்த இஃப் எனக்கு கண்டிஷனை செக் பண்ணுது. இங்க எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது எனக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எலிஃப்க்கு போகும். இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், இல்ல அப்படிங்கும்போது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எலிஃப்க்கு போகும். அண்ட் எகெயின் இது செக் பண்ணும், இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே, இதுவும் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ்க்கு கீழே என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகும். அண்ட் டுவர்ட்ஸ் த திங், இது ஹோல் த திங்கும் நமக்கு ஃபால்ஸ்னா நான் அவுட்டர் எல்ஸ்க்கு போகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அவுட்டர் எல்ஸ் வேற எதுவுமே விஷயம் இல்லை. இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் இந்த இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட், எல்ஸா இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கொஸ்டின், ஒரு நிமிஷம் கவனிங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லெட் ஐ ஜஸ்ட் கிவ் ஒன் திங். இங்க நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கு. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் மேக் இட் ஹியர். இங்க ஒரு இஃப், இந்த இடத்துல ஒரு இஃப், இந்த இடத்துல எலிஃப், எகெயின் ஒரு எலிஃப். ஓகே, எலிஃப் அண்ட் எல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இஃப் அண்ட் எல்ஸ். இப்போ உங்களுக்காக எடுக்கிறது இந்த இஃப் கண்டிஷன் எனக்கு ட்ரூ, அப்ப என்னவாகும், இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ், எலிஃப்ல இருக்கிற கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷனும் எனக்கு ஃபால்ஸ், என்ன பண்ணும், எலிஃப் கண்டிஷன் இதை செக் பண்ணும். இதுவும் எனக்கு ஃபால்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் இங்க இருக்கிற எலிஃப், ஸோ இதுவும் எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கும்போது வாட் ஹேப்பன்,
of course இது எனக்கு ட்ரூவா இருந்துட்டு இந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள ஆல்ரெடி போயிட்டு இதெல்லாம் செக் பண்ண பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால இதுல எல்ஸ் எலிஃப்ல லாஸ்ட் எலிஃப்ல இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த இஃப். ஏன் அப்படின்னா எல்ஸுக்கெல்லாம் போகாது, இது ட்ரூவா இருந்து உள்ள போயிடுச்சு. சோ இதை மட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துரும். ஸோ அதனால இதை மட்டும் தயவு செஞ்சு மைண்ட்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சில குட்டியா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ யா டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நெஸ்டட் அப்படிங்கும் போது என்ன விதமான விஷயமும் வரலாம். பாத்தீங்கன்னா ஒரு இஃப் எல்ஸ்க்குள்ளார இன்னொரு இஃப் எல்ஸ் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எலிஃப்குள்ள இன்னொரு எஃப் கண்டிஷன்ஸ், இல்ல ஒரு இஃப் கண்டிஷன்ஸ்குள்ளார இன்னொரு எலிஃப் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயமும் நம்மளுக்கு வரலாம். ஓகேங்களா? சோ என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ்லயும் நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் ஆகலாம். பட் ஆனா திருப்பி நான் ஸ்பெசிஃபை பண்றேன், என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல தான் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள போகும். ஓகேங்களா? யா, இங்க ஒரு சிம்பிளா 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் வி ஜஸ்ட் கிவ் ஏ வந்து நம்ம 10 அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல லெட் வி ஜஸ்ட் கோ வித் a simple point. If a is greater than or equal to 20, greater than or equal to 20, அப்போ இங்க நம்ம என்ன கொடுக்கிறோம், print outer if. அடுத்து இங்க else condition, இதுக்குள்ளார ஒரு if statement. okay, a is greater than or equal to 15, இது let I just make it. and ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இண்டென்டேஷன் அதுவா வருது பாருங்க. இந்த இடத்துல இட் இஸ் ஒரு இண்டென்டேஷன், பட் ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் பார்க்கும்போது டபுள் இண்டென்டேஷன். இது எப்படி அதுவா வருது அப்படிங்கும்போது நம்மளுக்கு கரெக்டா நம்ம சின்டாக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னாவே இந்த பர்டிகுலர் இண்டென்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, so here what I'm just going to make it, it is inner if. okay, and again I'm just going to make elif kudukalam. okay, so இந்த இடத்துல elif a which is equal to 10 நான் கேக்குறேன், print and executed. இங்க else print all the condition or false. so இப்போ இந்த இடத்துல first of all a இந்த இடத்துல condition check பண்ண வருது, is it true? no, it is not. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் குள்ளேயே போகாது, டைரக்டா எல்ஸ்க்கு வந்து இது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துரும். whether it is satisfying or not, else எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துரும். சரி, இப்போ இதுக்குள்ள இருக்கிற எக்ஸிகியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, if a is greater than 15 இல்ல, அதனால it just goes down to elif. so a is equal to 10 yes, of course இதுக்குள்ளார எக்ஸிகியூஷன் ஆயிட்டு நம்மளுக்கு அவுட்புட் I am executed வருது. ஓகேங்களா? so kindly just have a note எந்த எக்ஸாக்ட் கண்டிஷன்ஸ்ல நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு. and towards the thing ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். so let I just take more than one variable. so x, y which is 10, 12 அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். so if x is greater than y, okay, print இங்க x greater than y அப்படின்னு print பண்ணிடுறேன். and yeah, here I'm just going to make let elif kudukalam, x is less than y condition check பண்றோம். so இந்த இடத்துல x less than y அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வருது. அதோட if x is equal to 10, so print it's done. and இந்த இடத்துல else it's not. okay, and still not, நம்ம outer else க்கு வந்திருக்கோம்.
ஓகே ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா print I just x equal y. Okay, so இப்போ இங்க கவனிங்க. First of all, if condition, whether this exact condition is true, no, it is false. And அதனால இதை எக்ஸிக்யூட் பண்ண போறது இல்ல. சரி, இப்போ elif கண்டிஷன் x is less than y. of course இந்த எக்ஸாக்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்னவாகுது, ட்ரூ ஆகுது. சோ இதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும். எப்படி, இதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும். சோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஈவன் தோ இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்குதோ நடக்கலையோ, இல்ல எல்ஸ் இருக்கோ இல்லையோ, வாட் எவர் இட் பி. ஓகே, நவ் செகண்ட் பாயிண்ட். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெதர் திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட், அஃப்கோர்ஸ் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. சோ நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆயிட்டு and it just comes out. So here it is our output. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கு. ஓகே, யா டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்க பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆல் திஸ் if else, if elif else and nested if else. ஓகேங்களா? ஸோ இந்த இதுல அஃப்கோர்ஸ் நம்ம இந்த நெஸ்டட் இஃப்ல வந்து எல்லாமே சிம்பிளான ப்ரோக்ராம்ஸ், சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கைண்ட்லி ஜஸ்ட் ட்ரை வித் காம்பினேஷன் ஆஃப் நிறைய காம்பினேஷன்ஸ். ஏன்னா நெஸ்டட்ல நிறைய கொடுக்கலாம் நம்ம. ஈவன் தோ மோர் தென் அ கண்டிஷன் அண்ட் கொடுத்து பாருங்க, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி அண்ட் ஆர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பாருங்க. ஓகே, இஃப் யூ ஃபீல் எனிதிங் வந்து இல்ல எனக்கு இது டவுட்டா இருக்கு அது டவுட்டா இருக்குங்கிற மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் ஸ்பெசிஃபை இன் த கமெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து most of them are within my link and சேனல்ஸ்ல நம்மளுக்கு இருக்கிறதுனால, டெலிகிராம்ல இருக்கிறதுனால most of them are just specifying directly என்கிட்ட கேக்குறீங்க. Yeah, I'm just explaining it, but even though நீங்க இந்த கமெண்ட்ல கேக்குறீங்க அப்படின்னா yeah, of course all can know. அடுத்தவங்களும் ஓகே இந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்துச்சா ஓகே இதையும் கெட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைண்ட்லி வாட் எவர் த டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. ஸோ தட் எவ்ரி ஒன் வுட் ஜஸ்ட் கெட் த பெனிஃபிஷியல். ஓகே, யா தேங்க் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சம்வேர் யூ வாண்ட் டு ஷேர் இட், கைண்ட்லி ஜஸ்ட் மேக் த ஷேர் ஃபார் யுவர் பிலாங்கிங்ஸ். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இப்போ வந்து ப்ரோக்ராமிங்குள்ள கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் நாலேஜஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மஸ்டா இருக்கு. ஸோ கைண்ட்லி ஜஸ்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் who needs, யாருக்கு வந்து பைத்தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணுமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் யா டியர் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க so that each and every video would just reach you by notification. ஓகே, இன்னொரு வீடியோஸ்ல நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் happy learning.